Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 25 part 2. ஓபன் பண்ணா போன பார்ட்ல ஒரு வழியா அந்த ஃப்ளவர் கிரேன் ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஆளுகளை உள்ள வச்சு லான்ச் பண்ணியாச்சு. செம ஹைட்டுக்கு மேல போயிருப்பாங்க. இச்சிகோ பார்த்துட்டு நான் கூட வேற லெவல்ல ஷாக் இருக்குன்னு பார்த்தேன். ஆனா ஒன்னும் பெருசா இல்லையாமா. அட மண்டூகமே இரு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. இனி பாருங்கம்மா, அடுத்த செகண்ட் அந்த கெனான் பால் செம வேகமா மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுவும் அந்த சிட்டி இருக்க சைடு. அப்பதான் காஞ்சு உள்ளுக்குள்ள இருந்து சரக்குன்னு ஒரு ஷீட் ஒன்னு எடுப்பான். அது வேற ஒன்னும் இல்ல, இதுக்கு முன்னாடி நம்மளால தூங்கிட்டு இருக்கும் போது அந்த ஹால்ல உட்காந்து முணுமுணுன்னு படிச்சுட்டு இருந்தால அந்த விஷயத்தை தான் இப்ப எடுக்கிறான். சரி, அப்படி என்ன இதுன்னு கேட்டா, இந்த ஃப்ளவர் கிரேன் கெனானை லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு மெத்தடை இவங்க ஹேண்டில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெல்ல போட்டு எந்த டைரக்ஷன்ல போகணுமோ அதை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படித்தான் இப்ப டைரக்ஷன் மாத்தி இருப்பாங்க. ரெண்டாவதா ஒரு ஸ்பெல் போடுவாங்க. அது வந்து ஸ்பீடு, அதாவது ஆக்சலரேஷனையும் ஆக்சஸையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக. அப்பதான் அக்யூரேட்டா இவங்களால போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். இல்லனா போய் விழுந்ததுக்கு தெரிச்சிருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையும் இவங்க பண்ணணும். இவங்க போயிட்டு இருக்க இந்த கெனான் பால் வந்து எல்லாரோட எனர்ஜியும் யூஸ் பண்றதுனால இதை ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு போகணும். இல்ல ஒருத்தர் அதிகமாவோ இன்னொருத்தர் கம்மியாவோ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை யூஸ் பண்ணா அன்னிவன் ஆயிரும். அது இவங்களுக்கு பஞ்சாயத்து ஆயிரும். சோ அந்த பாலை புடிச்சுக்கிட்டே உங்க எனர்ஜியை ஒரே லெவல்ல அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே சங்குதான்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்பெல்ல போட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இவங்க போயிட்டு இருக்க கெனான் பால் செம ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது. அப்புறம் நான் பாட்டுக்கு ஸ்பெல் போட்டுட்டு இருப்பான். அந்த டைம் இச்சிகோவோட எனர்ஜி தான் கொஞ்சம் அதிகமா வெளியில ரிலீஸ் ஆகும். ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்பாங்க, இச்சிகோ கம்மி பண்ணு கம்மி பண்ணுன்னு. அவனு எவ்வளவோ கம்மி பண்றான், ஆனாலும் பத்தல. உடனே ஒரு சைடு புலம்ப ஆரம்பிச்சிருவானா. இங்க காஞ்சும் மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம் குறுக்க இவன் பேசிட்டு இருந்தானா அவனால எப்படி கரெக்டா ஃபோக்கஸ் பண்ண முடியும்? அதனால அவனை பச்சையா திட்டுவான். லூசு பயல, உன்னால நான் 2 டைம் அதை படிச்சுக்கிட்டு இருக்கேன்டா, அதனால கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி முட்டிக்குவானுங்க. இந்த நேரத்துல இந்த சண்டையெல்லாம் தேவைதானாடா? ஒருகிமே மத்தவங்க எல்லாம் சேர்ந்து எவ்வளவோ பேசி பார்ப்பாங்க, கேட்கற மாதிரி இல்ல. அப்பதான் காட்டுறாங்க இவங்க சிரட்டை கிட்ட வந்துட்டாங்க. அதே நேரம் அங்க அவங்களுக்கு அலர்ட் போயிட்டு இருக்குது. அதான் நம்ம போன எபிசோட பார்த்திருப்போமே, கேப்டன்ஸோட மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போது இன்ட்ரூடர்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லி அலர்ட் பண்ணாங்களே, அது இதுக்காக தான். இந்த மாதிரி எல்லாருமே அவங்க பொசிஷனுக்கு போங்க, இன்ட்ரூடர்ஸ் நம்ம சிட்டிக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்ட்டு எல்லாம் அங்கன்னு ஓடிட்டு இருப்பாங்க. இங்க கேப்டன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதுல கென்பச்சி முதல்ல அடிச்சு புடிச்சு ஓடுவான். நான் தான் அந்த இன்ட்ரூடர்ஸ கொல்லுவேன்னு. அதை பார்த்து அந்த எச்சிரோங்கிற குட்டி பொண்ணு நானும் வரேன்னு அவன் மேல ஏறி உட்காந்துக்குவா. இச்சிமாரு அவங்கள போட்டு தள்ளி இருக்கணும், ஆனா அவன் மிஸ் பண்ணிட்டான். அவங்க கூட நான் தான் சண்டை போட்டு அவங்கள காலி பண்ணுவேன் அப்படின்ட்டு வெறிகுண்டு போவான். அதுக்கப்புறம் அந்த கேப்டனுக்கெல்லாம் கேப்டனான பெருசு இருக்குது இல்ல, அவரு நான் இந்த கேப்டனோட மீட்டிங்கை டிஸ்மிஸ் பண்றேன். அது மட்டும் இல்லாம இச்சிமாரு பண்ண தப்புக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அதை அப்புறம் டீல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பண்ண வேண்டிய வேலை, எல்லா ஸ்குவாடுமே பேட்டில் ஸ்டேஷனுக்கு இமீடியட்டா போங்க, இன்ட்ரூடர்ஸ் யாரையும் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லா கேப்டன்ஸையும் அனுப்பி வைப்பாங்க. எல்லாம் வெறி பிடிச்சு போவாங்கன்னு பார்த்தா ஆமா மாதிரி போவாங்க. அந்த டைம் ஐசன் இச்சிமாரு கிட்ட இன்ட்ரூடர்ஸ் வந்ததுனால நீ தப்புச்சிட்டாம்பா, என்னடா என்ன சொல்ல வரன்னு கேட்டா, நீ என்னைய ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்க, பெரிய தப்பு அது உனக்கு இருக்குடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். இந்த பையன் ஏதோ பஞ்சாயத்து இருக்குது போலன்னு பார்த்துட்டு முழிப்பான். அதே நேரம் சோகமா உட்காந்துட்டு இருந்த ரூக்கியா இந்த மாதிரி ஊருக்குள்ள ஏதோ கலவரம் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஷாக் ஆவா. எல்லாருமே பாத்தீங்கன்னா கேட்டை ஓபன் பண்ணிட்டு தான் வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்புல தான் இருந்தாங்க. ஆனா திடீர்னு வானத்துல ஏதோ ஒண்ணு மின்னிட்டு வருமா, என்னதுன்னு எல்லாம் வாயை பழந்துட்டு பாப்பாங்க. ஐசன் பார்த்துட்டு நம்ம சோல் மெம்பரை உடைச்சிட்டு வர்றது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்லையங்கிற மாதிரி லுக் விட்டுட்டு இருப்பான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க பொசிஷனுக்கு போயிருவாங்க. அதே நேரம் இங்க நம்மள கிட்ட அந்த கருப்பு பூனை கரெக்டா அந்த சிட்டியோட ஷீல்டு கிட்ட வரும்போது அத்தனை பேரும் உங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை எவ்வளவு வெளியில கொண்டு வர முடியுமோ கொண்டு வாங்க, அப்பதான் அதை நம்ம உடைச்சுக்கிட்டு உள்ள போக முடியும்னு சொன்ன அடுத்த செகண்ட் கரெக்டா அந்த சிட்டியோட ஷீல்டுல நம்ம ஆளுங்க வந்து அந்த கெனான் பால் போய் விழும். அப்படி விழுந்த உடனே அந்த இடத்துல அப்படி ஒரு அதிர்வு, அப்படியே பயங்கரமா மின்னல் அடிச்சுக்கிட்டு இருக்கும். பரவாயில்ல நம்ம ஷீல்டு தடுத்துருச்சுன்னு சந்தோஷம். ஆனா அந்த இடமே அதிருதுன்னா அந்த அளவுக்கு அவங்க அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. கமான்னு முக்கனவங்க ஒரு வழியா அடிச்சு பிச்சுக்கிட்டு உள்ள வந்தாச்சு. என்ன உள்ள வந்த உடனே கம்ப்ளீட்டா அந்த கெனான் பால் டெஸ்ட்ராய் ஆயிருச்சு. இப்ப எல்லாம் தனித்தனியா பறந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன எப்படி ஆயிருச்சு, இப்படியா போய் தரையில விழுந்தா தண்டனைக்காதான். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு இருக்க மாட்டாங்க, அப்படியே மிதந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பூனை என்ன சொல்லும், யாரும் தனித்தனியா பிரிஞ்சிடாதீங்க, கெனான் பால் ஷீல்ட ஹிட் ஆகும்போது கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிருச்சு, இது வந்து ஒரு டெம்பரரி தான், இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு சுழல் ஒன்னு கிரியேட் பண்ணும், அதை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோட் ஆகும். அதுல இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா இல்ல அப்படின்னா எல்லாம் கண்டமேனிக்கு தெரிச்சிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிக்கிறதுக்குள்ளேயே அங்க சுழல் உருவாயிரும். அடிச்சு பிடிச்சு நீந்தி காஞ்சு வந்து நம்ம இச்சிகோவை பிடிக்க போவான். அவங்களுக்குள்ளதான் ஆகாதே மாத்தி மாத்தி கத்திட்டு கிடப்பானுங்க. ஏண்டா இந்த நேரத்துல சண்டை தேவையாடா, பக்கத்துல யார் இருந்தாலும் சரி உடனே பிடிச்சுக்குங்க, அப்பதான் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்க முடியும்.
யுரிச்சி இச்சிகோ காஞ்சு இவங்க எல்லாம் ஒன்னாயிருவாங்க. ஒரிஹிமே சாடு அடுத்து இஷிடா கைய பிடிக்க போவாங்க. மிஸ் ஆயிருமா? அவன் என்ன பண்ணுவான், இஷிடாவை பிடிச்சி உள்ள இழுத்து விட்டுட்டு அவன் கீழே விழுந்துருவான். சோ இஷிடாவும் ஒரிஹிமேவும் ஒன்னு சேர்ந்துருவாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஆனால் பறக்க பறக்க கீழே விழுந்துகிட்டு இருப்பான். இப்படி போய் விழுந்தானா சாடு செத்துருவானான்னு கேட்டா அதெல்லாம் அவனுக்கு ஒன்னும் ஆகாது. ஆனா என்ன, அவனை தேடுறேன்னு சொல்லிட்டு இவங்க கீழே போய் தேடினாங்கன்னா இவங்க சேஃப்டி கேள்விக்குறியாயிரும். சரி இனி மிச்சம் இருக்கவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம இச்சிகோ, அந்த பக்கம் நம்ம ஒரிஹிமே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கைய பிடிக்க போவாங்க. ஆனா கடைசியில என்ன இருக்கும்னா 4 குரூப்பா ஸ்பிளிட் ஆயிருப்பாங்க. இந்த முள்ளம்பன்றி தலையனுக்கு தான் செம ஆர்வம். இதுல யாரு ஸ்ட்ராங்குன்னு தெரியலையே, யாருன்னு தெரிஞ்சா நான் அவன் கூட போய் மோத போவேன்னு வில்லத்தனமா சொல்லிட்டு இருப்பான். சரி இப்ப என்னன்னா எல்லாம் ஒன்னா இருந்தாலே உருப்படாது. ஆளாளுக்கு இப்ப தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. சோ தப்பிக்க போறாங்களா இல்ல தவறாலேயே மிதி வாங்க போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.